ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்குமண்டல சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரசப்பொடிக்கு நான் 1 கப் மல்லி எடுத்திருக்கேன். 15லேருந்து 20 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில், 1/2 கப் மிளகு, 1/2 கப் ஜீரகம், 1/2 கப் துவரம் பருப்பு. மல்லி மட்டும் 1 கப், மித்தது எல்லாமே 1/2 கப். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பொருளாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் உங்களுக்கு வறுபடுறதுனால நம்ம தனித்தனியாக வறுத்துக்கிறோம். மல்லியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 20 மிளகா போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிளகு போட்டுக்கலாம். மிளகையும் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு மிளகு கூட நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. ஜீரகத்தையும் அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் நான். துவரம் பருப்பு உங்களுக்கு நல்லா வறுபடணும். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்சியில் நைஸாக அரைப்படும். கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுங்க. கருவேப்பிலை நல்லா நொறுங்குற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசம் இருக்காது. நம்ம வறுத்த பொருள்லாம் நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டு தனித்தனியாக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்றா போட்டிங்கன்னா உங்களுக்கு திப்பி ஆகிடும். அதனால் ஒவ்வொரு பொருளாக அரைச்சிக்கோங்க. நான் மல்லி போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகா போட்டு ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கிறேன். தனித்தனியாக அரைங்க, அப்போ தான் உங்களுக்கு நைஸாக வரும். இப்போ நம்ம மிளகு போட்டுக்கிறேன். மிளகெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஜீரகத்தை அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக துவரம் பருப்பு. இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாதிரியே இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரசப்பொடிக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். இதெல்லாம் போட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரசப்பொடி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாம். பாருங்கள் இது எவ்வளோ நைஸாக அரைப்பட்டிருக்குன்னு. நம்ம ரசப்பொடி எவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட்டோம் பாருங்கள். இதை நான் வறுத்து அரைச்சி ரசப்பொடி செஞ்ச அன்னைக்கு வீடே மணத்துச்சு. இந்த ரசப்பொடியை வச்சு ரசம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.